நிஃப்டி லாஸ்ட் 25 இயர்ஸோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ட்ரேடிங் வியூவில் இருக்குது. ஸோ நம்ம அந்த ட்ரேடிங் வியூவில் இருக்க டேட்டாவை எடுத்து ஏஐ யூஸ் பண்ணி ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, ஓவராலாக இந்த 25 வருஷத்தில் நிஃப்டி எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஓவர் நைட் மூவ்மெண்ட் கேப் அப் ஆயிருக்கா இல்லை கேப் டவுன் ஆயிருக்கா. காலையில் மார்க்கெட் இன்னும் ஸ்டார்ட் ஆகுது, ஈவினிங் க்ளோஸ் ஆகுது. ஈவினிங் க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருந்திருக்கா இல்லை நெகட்டிவ் மூவ்மெண்ட் இருந்திருக்கா, அது ஒன்று பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இன்ட்ராடே மூவ்மெண்ட் காலையில் 9:15 ஈவினிங் 3:30 மணி வரைக்கும் இன்ட்ராடே மூவ்மெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா, அந்த அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அண்ட் மூணாவது அனாலிசிஸ், நிஃப்டி இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் வீக்லி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ 2019 டில் டேட் இந்த அனாலிசிஸ் எப்படி இருக்குது, வீக்லி எக்ஸ்பைரி வரதுக்கு முன்னாடி இந்த அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் ஃபைனல் அவுட்புட் நமக்கு தெரியும் போது இதை வச்சே நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்களே கிரியேட் பண்ணலாம் பேஸ்ட் அவுட் ஆஃப் திஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நான் நிஃப்டியோட டேட்டா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது டெய்லி சார்ட் இல்லை ட்ரேடிங் வியூவில் இருக்குது. ஸோ இப்போது ஓவராலாக நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும், இந்த க்ரீன் கேண்டில் மார்னிங் இங்கே ஓப்பன் ஆகிட்டு இந்த ஈவினிங் இங்கே முடியுதுன்னா இது இன்ட்ராடே மூவ்மெண்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே க்ரீன் கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் டே மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னா இந்த ஓவர் நைட் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ஓவர் நைட் அனாலிசிஸ். ஸோ இன்ட்ராடேயில் மார்க்கெட் எந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்கு, ஓவர் நைட்டில் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படின்றத டீட்டெயில் பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த டேட்டாவை எத்தனை இயர்ஸ்க்கு இருக்கோ அத்தனை இயர்ஸ்க்கான அந்த டேட்டாவை அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1991 நிஃப்டி டேட்டா இருக்குது. ஸோ 1995 ப்ராப்பர் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே எக்ஸ்போர்ட் சார்ட் டேட்டான்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைம் டாஸ்க் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா டன். இப்போ சிஎஸ்வி ஃபைல் அவுட்புட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃபைலை ரீட் பண்ணி நம்ம அதை அப்படியே ஒரு ஏஐ கிட்ட கொடுத்து அந்த ஏஐ கிட்ட ஒரு பைத்தான் கோடு நம்ம கொடுக்க சொல்லுவோம். அந்த பைத்தான் கோடில் எனக்கு இந்த டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணணும், அதனால் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அந்த ஏஐ கிட்ட கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பைத்தான் கோடு கொடுக்கும். அது எப்படி கொடுக்கலான்றதை நான் காமிக்கிறேன். ஸோ நான் கிளாட் அப்படின்ற ஒரு ஏஐ இருக்குது. ஸோ அந்த claude.ai போயிட்டு நான் இந்த மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நான் ஓவர் நைட் வர்சஸ் இன்ட்ராடே பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் பண்ண போகிறேன். அட்டாச் த ஸ்னாப்ஷாட். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண டேட்டாவோட ஸ்னாப்ஷாட் இதுதான் ஃபார்மேட்டில் இருக்குது. டேட்டு ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இந்த வேல்யூ இருக்கும். அதோட சிஎஸ்வி ஃபைல் டவுன்லோட் பண்ண சிஎஸ்வி ஃபைல் அட்டாச் பண்ணிவிட்டு எனக்கு இப்போது கரண்ட் டே க்ளோஸ்லேருந்து நெக்ஸ்ட் டே ஓப்பன் அதுதான் ஓவர் நைட் பர்ஃபார்மன்ஸ் கேப் பர்ஃபார்மன்ஸ் அதை கேல்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கரண்ட் டே க்ளோஸ்லேருந்து நெக்ஸ்ட் டே க்ளோஸ் அதை ஒரு கேரி ஃபார்வர்ட் மாதிரி நான் பண்ணுறேன். இன்றைக்கி நான் இன்றைக்கி ஈவினிங் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறேன். அது கேரி ஃபார்வர்டு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி டே கரண்ட் டே க்ளோஸ் இருக்கு இல்லையா, ஸோ கரண்ட் டே ஓப்பன் டு கரண்ட் டே க்ளோஸ் அது என்னென்னா காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அண்ட் காலையில் அன்றைக்கி ஈவினிங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது, அதுதான் இன்ட்ராடே பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுதான் டீட்டெயில் அப்படின்றத அந்த பேஸ்ட் ஆன் டேட்டாலேருந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ இது எல்லாமே எனக்கு பர்சன்டேஜாக கேல்குலேட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு எனக்கு பைத்தான் கோடு கொடு. அந்த பைத்தான் கோடு சிஎஸ்வி ஃபைல் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணணும். அதில் எனக்கு டேட் வைஸாக இருக்கணும். டேட் வைஸ்னால் எவ்ரி டே. ஸோ ஃப்ரம் லாஸ்ட் 25 இயர்ஸில் எவ்ரி டே போட்டுட்டு அந்த எவ்ரி டே ஒவ்வொரு டேட்டும் இன்றைக்கி எவ்வளோ இன்டர்னடே பர்ஃபார்மன்ஸ், இன்றைக்கி எவ்வளோ ஓவர் நைட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது டேட் வைஸு. டே வைஸ் மண்டே டு ஃப்ரைடே டே வைஸ் எவ்வளோ மண்டேஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டியூஸ்டேஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படி பார்க்கலாம். அதே மாதிரி மந்த் வைஸ் ஓவராலாக எத்தனை வருஷத்தில் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் ஓவரால் கேப் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஓவர் நைட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இன்ட்ராடே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இயர் வைஸாக இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே கொடு. அது மாதிரி இது எல்லாமே எனக்கு ஒரு பார் சார்ட்டாகவும் வேணும், கியூமுலேட்டிவ் சார்ட்டாகவும் வேணும். ஸோ தட் விஷுவல் ரெப்ரசன்டேஷனும் இருக்கும். அண்ட் தென் எனக்கு ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் நான் என்டர் பண்ணுற மாதிரி வேணும். சரி, நான் ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு மட்டும் அனாலிசிஸ் பண்ணோன்னா நான் அந்த டேட்டுக்கு மட்டும் அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொடுத்ததுக்கப்புறமா அதுவே இட் வில் கிரியேட் அ காம்ப்ரிஹென்சிவ் பைத்தான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே இட் வில் ஜென்ரேட் பண்ண அந்த கோடு தான் இந்த பைத்தான் கோட். ஸோ இப்போ நான் இந்த பைத்தான் கோடை காப்பி விஎஸ் கோடில் காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணால் எனக்கான அவுட்புட் வந்துடும். ஸோ இப்போ நான் அந்த காப்பி பேஸ்ட் பண்ண கோடை நான் டேரெக்டாக ரன் பண்ணுறேன். ஸோ ரன் கொடுத்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிவ் மீ தட் நெசசரி அவுட்புட். ஸோ இப்போ இதில் ஓவராலாக நான் ரன் பண்ணிவிட்டு ஃப்ரம் டேட் அண்ட் டு டேட் கொடுக்குறேன். ஸோ நம்ம 2019 அனலைஸ் பண்ணுவோம். 2019-01 2025 அக்டோபர் 30. ஸோ 2019 தான் வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்தது. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எப்படி ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்தோன்னா அவ்வளோ தான் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு இப்போது அவுட்புட் ரெடி பண்ணி
ஜென்ரேட் பண்ணிடுச்சு. இப்போ அந்த அவுட்புட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓவரால் சார்ட் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் சிஎஸ்வி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ ஓவராலாக நம்ம டே ஓவர் நைட் இன்னும் வெர்சஸ் இன்ட்ராடே மூவ்மெண்ட் அதுதான் நமக்கு என்ன வேணும்னு தெரியணும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஓவர் நைட் வெர்சஸ் இன்ட்ராடே பர்ஃபார்மன்ஸ். ரெட் கலரில் பார்க்குறது ஓவர் நைட் கேப் பர்ஃபார்மன்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகும்போது ஓவராலாக மண்டே டு எவ்ரிடே எவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே தவிர ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் த டேஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டு மூவ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் தட் மண்டே மார்க்கெட் கேப் அப் ஆயிருக்கு, டியூஸ்டே கேப் அப் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ், இது வந்து சம்மேஷன், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து மார்க்கெட் கேப் அப் தான் இருக்குது, கேப் டவுன் ஆனதில்லை. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த தேர்ஸ்டேஸ் டைம், வெனஸ்டே டு தேர்ஸ்டே பாருங்கள், அந்த டே மட்டும் பெருசாக மார்க்கெட் கேப் அப் ஆகலை. ஸோ நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, ஓகே தேர்ஸ்டே இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிஃப்டியோட எக்ஸ்பைரி தேர்ஸ்டே தானே இருந்தது, அதனால் அந்த தேர்ஸ்டேயோட பர்ஃபார்மன்ஸ் டோட்டலி மியூட் ஆயிருக்கு. ஏன்னா வெனஸ்டேலேருந்து தேர்ஸ்டே நிறைய பேர் பொசிஷன்ஸ் நிறைய கேரி பண்ணுறதுக்கு பயப்படுவாங்களே, ஐயோ கேப் டவுன் ஆயிடுச்சு என்ன ஆகும்ட்டு. பட் அப்படியே ஆப்போசிட், நம்ம பயப்படுறது எதுவுமே ஆக்சுவலி நடக்கவே இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்கலாக. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கலாக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸு தேர்ஸ்டே அன்றைக்கி ஃப்ளாட் ஓப்பனிங், பெருசாக மார்க்கெட்டு அப்பவும் ஆகலை, பெருசாக டவுனும் ஆகலை. இன்ஃபேக்ட் 0.02% தான் கேப் டவுனாகவே ஆயிருக்கு. ஸோ ஓவராலாகவே வெனஸ்டே ஒருத்தவங்க ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணி தேர்ஸ்டே மார்னிங் ஜஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே க்ளோஸ் பண்ணாலே தே வுட் மேட் ப்ராஃபிட்ஸ். அது ஸ்ட்ராடலாக இருந்திருக்கலாம், இல்லைனா ஸ்ட்ராங்கிளாக இருந்திருக்கலாம், இல்லை டைரக்ஷனலாக புட் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை டைரக்ஷனாக கால் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தே வுட் ஹவ் மேட் சிக்னிஃபிகண்ட் ப்ராஃபிட்ஸ். ஏன்னா மற்ற நாள் எல்லா நாளுமே கேப்ஸ் ஆயிருக்கு, ஆனால் வெனஸ்டே டு தேர்ஸ்டே மட்டும் கேப்ஸே ஆகலை. ஓவராலாக 2019 டில் டேட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ், ஒரு நாள் 2 நாள் ஆயிருக்கலாம், பட் சம்மேஷன் பண்ணி பார்க்கும்போது ஓவர் த லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸில் உங்களுக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் ஆயிருக்கு. அதனால் நிறைய பேர் அஸ் அன் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும். இது டோட்டலி ஆப்போசிட் ஃபார் ஆப்ஷன் செல்லருக்கு பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும். ஆப்ஷன் பையருக்கு இது டோட்டலி ஆப்போசிட். ஏன்னா ஆப்ஷன் பையராக இருந்தாங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி முந்தின நாள் வாங்கியிருந்தாங்கன்னா பெருசாக டிகேலேயே அடி வாங்கியிருப்பாங்க. அண்ட் இதுதான் ஓவரால் கியூமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் 2019 டில் டேட். நான் மொத்தமாக சம்மேஷனை ஆட் பண்ண எல்லா வருஷத்தோட ஓவரால் டேட் ஆட் பண்ணேன்னா ஓவர் நைட் பர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இன்ட்ராடே பர்ஃபார்மன்ஸ் டோட்டலி ஆப்போசிட்டில் இருக்குது, நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இன்ட்ராடேயில் மார்க்கெட் மேலே போகவே இல்லை. லாஸ்ட்டு 2019 டில் டேட்டு ஓவரால் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் மார்க்கெட் இந்த கோவிட் டைம்லேருந்து இவ்வளோ வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த மூவ்மெண்ட் எல்லாமே ஓவர் நைட் மூவ்மெண்ட், இன்ட்ராடே மூவ்மெண்ட்டே இல்லை. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஓவர் நைட் மூவ்மெண்ட்டில் தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வருதே தவிர இன்ட்ராடேயில் ஆக்சுவலி மார்க்கெட் இறங்க தான் செஞ்சுருக்கு. ஸோ இது நமக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சிஎஸ்வி ஃபைலும் அவுட்புட் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம சிஎஸ்வி ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இதே பிரேக் டவுன் இருக்கும். ஸோ ஓவரால் பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாகவே இந்த மாதிரி ஸோ இயர் ஆன் இயர், மந்த் ஆன் மந்த் எந்த அளவுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஆக்சுவல் ஓவர் நைட் கேப் மூவ்மெண்ட் தான் அதிகம். ஸோ ஓவரால் சம்மேஷன் பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ் பார்த்தாலே தெரியும், 377% ரிட்டர்ன் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ். ஸோ ஈவன் அக்டோபரில் பார்த்தீங்கன்னா ஓவரால் 2.4% மூவ்மெண்ட்டு ஓவர் நைட்டில் வந்துருக்கு, 2.7% செப்டம்பரில் வந்துருக்கு. அந்த மாதிரி மந்த் ஆன் மந்த் பேசிஸில் வந்துருக்கு. சில இதில் 2024 டிசம்பர் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா 11% வெறும் ஓவர் நைட் மூவ்மெண்ட்டில் மட்டுமே வந்துருக்கு. அண்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இன்ட்ராடே. ஸோ இன்ட்ராடே சம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது, ஆல்மோஸ்ட் -107. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்ட்ராடே பேசிஸில் மார்க்கெட் நெகட்டிவ் மூவ்மெண்ட். ஸோ இட் வில் ஆல்வேஸ் பி அந்த டவுன் சைட். ஸோ நம்ம ஒரு புட் ஆப்ஷன் ஒரு கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணோம்னா நமக்கான அதிகமான ஒரு டைரக்ஷன் பிளேயராக இருக்கீங்க போகிறீங்க, நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்கிறீங்கன்னா ப்ரிஃபர் கால் ஆப்ஷன் செல்லிங் இன் இன்ட்ராடே, அது இஸ் மச் பெனிஃபிஷியல். அதேமாதிரி ஓவர் நைட் ட்ரேடராக இருக்கீங்கன்னா ஓவர் நைட்டில் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் யூ ப்ரிஃபர் ஷார்ட்டிங் த புட் ஆப்ஷன். ஏன்னா புட் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணோம் தான், ஏன்னா ஓவர் நைட் கேப் பாசிட்டிவாக இருக்கும் போது நம்பர் ஆஃப் கேப் டவுன் அக்கரன்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஓவர் நைட்டாக புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுறவங்களுக்கான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் அதிகமாக இருக்குது இன்ட்ராடேவை விட. ஸோ இது எல்லாமே நம்ம 2019 டில் டேட் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போது அதுக்கு முந்தின இயர்ஸ் பார்ப்போம். ப்ராபப்ளி 2000 வெறும் இயர் 2000 2018 டிசம்பர் வரைக்கும் பார்ப்போம். ஸோ தட் வீக்லி ஆப்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவரால் மூவ்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் கியூமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் நைட் வெர்சஸ் இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் கேப் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டிவ்லி மச் ஹையர். 2000 வெறும் இயர் 2000 2018 இந்த 18 வருஷத்தில் 1700% ஓவர் நைட் ரிட்டர்ன்ஸில் தான் வந்திருக்கு. அண்ட் -19% இன்ட்ராடே மூவ். ஸோ இன்ட்ராடே மூவ் டோட்டலி ஃப்ளாட் இந்த லாஸ்ட் 18 வருஷம் பீரியடில்.
அதேமாதிரி கேரி ஃபார்வர்ட் கரண்ட் டே க்ளோஸ் டு நெக்ஸ்ட் டே க்ளோஸும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் மேக்ஸிமம் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸே ஓவர் நைட்டில் தான் வந்திருக்கு. இப்போ டே வைஸ் பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி தேர்ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஓப்பனிங் தானே இருந்தது. இதில் பாருங்கள் கேப் லைட்டாக கொஞ்சமாவது சிக்னிஃபிகண்ட்டாக அப் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் மண்டே டு ஆல்மோஸ்ட் ஆல் த வீக்ஸு மோஸ்ட் ஆஃப் த டைம் கேப் அப் சிக்னிஃபிகண்ட்டாக இருந்திருக்கு. ஆனால் தேர்ஸ்டேஸு நம்ம 2019 அப்புறமா பார்க்கும்போது நெகட்டிவாக இருந்தது இல்லையா கேப்பு, இதில் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. விச் மீன்ஸ் தட் 2019 நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் டைனாமிக்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே மூவ் மற்ற டேஸ்லாம் பாருங்கள், இதிலலாம் தேர்ஸ்டேஸ்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. மற்ற டேஸ்லாம் கொஞ்சமாவது மூவ்மெண்ட் இருந்திருக்கு இல்லையா. பட் வீக்லி எக்ஸ்பைரி வந்ததுக்கப்புறமா இன்ட்ராடே மூவ்மெண்ட் டோட்டலாக ஆப்போசிட்டில் இருக்குது. அதே மாதிரி ஓவர் நைட் கேப் மூவ்மெண்ட் தான் இருந்திருக்கு. அண்ட் வெனஸ்டே டு தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நம்ம 2019 டேட்டா வச்சுக்கோ இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுவும் நம்ம ஓவர் நைட் டேட்டா வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் கிளியர் கட்டாக புரியும். ஸோ இதுதான் 2019 டு டில் டேட். அதில் கிளியராக தெரியுது பாருங்கள். வெனஸ்டே இன்ட்ராடே மூவ்மெண்ட் நெகட்டிவாக இருக்குது, தேர்ஸ்டே இன்ட்ராடே மூவ்மெண்ட் நெகட்டிவாக இருக்குது. அதேமாதிரி வெனஸ்டே டு தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் கேப் மூவ்மெண்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. இது அப்படியே நான் இந்த சார்ட் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பிஃபோர் வீக்லி எக்ஸ்பைரி ஆப்ஷன்ஸ். ஸோ ஓவராலாகவே நமக்கான மார்க்கெட் மூவ்மெண்ட்டு சிக்னிஃபிகண்ட்டாக மியூட்டட் ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்குது. பெரிய அந்த ட்ரெண்டிங் மூவ்மெண்ட்ஸ் டோட்டலி இப்போது கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியுது. நம்ம ஓவர் நைட் ரிஸ்க் நிறைய பேர் எடுக்க தயங்குறதுக்கான காரணம் கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா நான் நிறைய லாஸ் பண்ணிடுவேன், இல்லைனா நான் ஆப்ஷன்ஸ் பொசிஷன் வச்சுருக்கிறேன், என்னோடய ரேஞ்ச் தாண்டி போயிடுச்சுன்னா நான் லாஸ் பண்ணிடுவேன். உங்களோட ரேஞ்ச் தாண்டி போச்சுன்னா கண்டிப்பாக லாஸ் பண்ணுவீங்க. அது ஒன்ஸ் இன் அ வைல் இன்றைக்கெலாம் நடக்கும். அதுக்காக நம்ம ஒரு ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஓகே இவ்வளோ எம்டிஎம்க்கு மேலே போச்சுன்னா நான் க்ளோஸ் மை பொசிஷன்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு கிளியர் கட்டாக தெரியுது இந்த வீக்லி எக்ஸ்பைரி இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒன் டே பிஃபோர் எக்ஸ்பைரி, இன்றைக்கி எக்ஸ்பைரினா முந்தின நாள் நான் ஒரு ஓவர் நைட் பொசிஷன் வச்சுருந்தேன்னா மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் இல்லாத போது என்னோட ஓவரால் அந்த வச்சுருக்கிற அந்த ஆப்ஷன்ஸோட மூவ்மெண்ட் டிகே அதிகமாகும். ஸோ அதனால் ஆஸ் அன் ஆப்ஷன் செல்லராக எனக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அதேமாதிரி ஆஸ் அன் ஆப்ஷன் பையராக 100% எக்ஸ்பைரி டேக்கு முந்தின நாள் நான் வாங்கி வச்சுருந்தேன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலி அது எனக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் ஆப்ஷன் பையிங் ஒன் டே பிஃபோர் எக்ஸ்பைரி. ஸோ நம்ம இவ்வளோ நாள் ஓவராலாக நிஃப்டி இத்தனை 25 இயர்ஸ்க்கான மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த 25 இயர்ஸ்க்கான மூவ்மெண்ட்டு மேக்ஸிமம் மூவ்மெண்ட்டே அந்த ஓவர் நைட் கேப்பில் தான் வந்திருக்கே தவிர இன்ட்ராடே மூவ்மெண்ட்டில் பெருசாக வரல. ஸோ இன்ட்ராடே மூவ்மெண்ட் டோட்டலி ஆப்போசிட்டாக தான் இருக்குது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நெகட்டிவில் இருந்திருக்கு. ஸோ ஓவரால் சமேஷனாக ஒரு 25 இயர்ஸாக பார்த்தோன்னா இன்ட்ராடே மூவ் ஆன் அன் ஆவரேஜ் ஃபார் நிஃப்டி ரொம்ப மினிமல் மூவ் தான். ஸோ பெரிய பிளாஸ்ட் இன்ட்ராடே மூவ்ஸு சிக்னிஃபிகண்ட்டாக அதில் வரவே இல்லை. அப்படியே வந்தாலும் அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அஸ் அ லார்ஜ் நம்பர் வச்சு பார்க்கும்போது இன்ட்ராடே மூவ் மியூட்டட், ஓவர் நைட் மூவும் பெருசாக நமக்கு ஆப்போசிட்டாக இல்லை ஃபார் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.